இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த ஃபெரி, பேசஞ்சர் ஃபெரி. அங்கே பாருங்கள், அதில் எப்படி கார் ஏறி போகுது பாருங்கள். பாருங்கள் எத்தனை வண்டி எத்தனை காரை வந்து ஷிப்பில் ஏற்றிருக்காங்க பாருங்கள் ஃபெரியில். சூப்பராக இருக்குல்ல. ஜென்ரேட்டர் மூலமாக தான் பவர் சப்ளையே வந்து டோட்டல் அந்தமானுக்குமே போயிட்டுருக்கு. இந்த ஃபெரியெலாம் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க போல், பெயிண்ட் அடிக்கிறது, அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே இங்கே தான் போகும் போல். இருந்தாலும் நான் அப்படி கொண்டு போகிறாரு இந்த சைடு வராமல். இவங்களாம் அந்த டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே தான் இருக்காங்க. காருக்குள்ளே உட்காந்துட்டு அந்த ஹேண்ட் பிரேக் போட்டுப்பாங்க போல். ஆக்சுவலாக இப்போ அந்தமானில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் போயிட்டுருக்கான். இங்கே பாருங்கள், இப்போ டிக்கெட்டுக்கு அவங்க தாங்க ஞாபகம் வருது. நான் வரும்போது டிக்கெட்டே எடுக்கலைங்க. போகும்போது இங்கே 16 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். ரிட்டன் வரும்போது அப்படியே அந்த ஃபெரி நின்றுச்சு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அதில் ஏறிட்டேன். எனக்கு பின்னாடி இருக்காங்களா செக்யூரிட்டி, அவங்க வந்து வீடியோ டக்குன்னு கட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அந்தமானில் தாங்க இருக்கோம். நம்ம வந்து நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்லேருந்து இறங்கி அந்தமானுக்குள்ளே வந்து இறங்கணும். ஆல்ரெடி தான் அந்தமான் போயிட்டே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அந்தமான் 2.0 பண்ணுவோம். ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சவுத் சைடு தான் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இப்போ இருக்கிற போர்ட் பிளேரு, அப்புறம் ஹேவ்லாக், நீல் ஐலாண்ட், இந்த மாதிரி பேசிக்காக டூரிஸ்ட் போகிற இடங்களுக்கு மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். வாய் கொஞ்சம் குளருது. இப்போ தான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தேன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ரோட்டில் பேசுகிறது. கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிறேன். அதாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்த் அந்தமானை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லைக் வந்து டிக்லிப்பூர், அந்த மாதிரி வந்து ட்ரைபல் பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி உங்களை வந்து ஒரு போட் ரைடு கூட்டிகிட்டு போகிறேன். போட் ரைடுனால் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போட் ரைடு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே ஐலாண்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு போட் ரைடு இருக்கும். பஸ்ஸு, கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து போட்டில் போகும். நான் உங்களுக்கு அதை வந்து நான் சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிவியில் பார்த்தாலும் சரி, இல்லை மொபைலில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸ் ஆகிட்டு வீடியோ பாருங்கள், ஹெட்செட் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த அந்தமானை சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாமா? இங்கே எப்படியே வந்துட்டு இருந்தேங்க. இங்கே வந்து இளநீலாம் விற்கிறாங்க நிறையா. இந்த மாதிரிங்க அந்தமான் கோகோனட் வாட்டர், அதான் குடிக்க போகிறேன். அந்த இதோட வாங்கியிருக்கேன், அந்த பல்ப் இருக்கும்ல, கோகோனட் பல்ப், அதோட சேர்த்து குடித்தா சூப்பராக இருக்கும். காலையில் இதுதான் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். நல்ல ஒரு இளநீ குடிச்சாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுதான், ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு சாப்பாடுலாம் செட் ஆகாதா, சரி அதனால தான் ஒரு இளநீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நேற்றே நான் வந்துட்டேன்ல, நேற்று வந்து இந்த சைடெலாம் இங்கே இளநீ குடிச்சிட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு தான் இருந்தேன். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமானோட பஸ் ஸ்டாண்டுங்க, போர்ட் பிளேரோட பஸ் ஸ்டாண்டு. இந்த காந்திஜி சிலை இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே போர்ட் பிளேருக்கு ஒரு ஐகானிக் பிளேஸ்னே சொல்லலாம். இந்த இதை இப்போ அப்படியே நம்ம ஃபெரி ஏறுறதுக்கு ஏதோ ஜெட்டி இருக்கான், ஃபீனிக்ஸ் பே ஜெட்டியோ சம்திங் சொன்னாங்க. அங்கே தான் போகிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்குங்க நம்ம தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க, இந்த பெங்கால் பேசுகிறவங்களும் இருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி, அஃபிஷியல் லாங்குவேஜ் மீன்ஸ் இந்த மொழி தான் அதிகமாக இங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா மொழியுமே தெரிஞ்சிருக்கு. 3-4 மொழி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் இங்கிலீஷ் கூட பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊரில் மாதிரி இந்த நகை அடகு கடை எல்லாமே தமிழில் தான் எழுதியிருக்கு. தமிழில் தானே இருக்கும் ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக தமிழ் கடைகள் தாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரிப்பேர் அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் கலந்து இல்லாமல் ஒரு செப்பரேட் பார்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த போர்ட் பிளேரில் ஆக்சுவலாக அது போர்ட் பிளேர்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீ விஜயபுரம், மறந்துட்டேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ அந்தமானில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் போயிட்டுருக்கான். இங்கே பாருங்கள், தண்ணி டேங்க் தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி வேன் வச்சு தான் சப்ளை பண்ணுறாங்க, டேங்கர் அந்த ராலி மூலமாக. அது என்னென்னா நம்ம ஹோட்டலில் தங்கியிருக்கோம்ல, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கெட்டு தான் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போர்ட் பிளேர் பொறுத்த வரைக்கும் தண்ணி சுத்தமாக இல்லையா. ஏன்னா இப்போ டிசம்பர் ஜனவரி மாதம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக நிறையா இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்காது, மழை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக மழை பெய்யுது, ஆனால் அந்த தண்ணி பிடிச்சவங்க சேவ் பண்ணுற அளவுக்கு மழை வந்து இன்னும் இங்கே வந்து பெய்யலைங்க. எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. ஐயோ, நான் பாட்டில் பேசிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேங்க. ரைட்டு கட் பண்ண சொன்னார். அங்கே ஒரு ஹிந்தி பையா இருந்தாப்புல, ரைட்டு கட் பண்ணி போங்க, அங்கே தான் வந்து இந்த ஃபீனிக்ஸ் பே ஜெட்டி அது இருக்குது அப்படின்னாரு. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். இதுதாங்க பவர் ஸ்டேஷனு. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டரு இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரேட்டர் மூலமாக தான் பவர் சப்ளையே வந்து டோட்டல் அந்தமானுக்குமே போயிட்டுருக்கு. அந்தமானில் இந்த போர்ட் பிளேர் மட்டும் இல்லை, எல்லா ஐலாண்டுமே, நீல் ஐலாண்டு, ஹேவ்லாக்கு, நம்ம லாஸ்ட் டைம் வந்து நீல் ஐலாண்டில் இருந்திருப்போம். அந்த நீல் ஐலாண்டு குட்டி தீவு, ஒரே ஒரு பவர் ஸ்டேஷன் தான், சின்னோண்டு ஒரு ஜென்ரேட்டரில் மொத்த ஐலாண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போயிட்டுருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு பெரிய ஜென்ரேட்டர் வச்சு இங்கே போர்ட் பிளேர் மொத்தத்துக்கும் பவர் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. வந்தாச்சுங்க நம்ம ஃபெரி ஏறுற இடத்துக்கு. இதுக்குள்ளே போகலாம். எனக்கு பின்னாடி இருக்காங்களா செக்யூரிட்டி, அவங்க வந்து வீடியோ டக்குன்னு கட் பண்ண சொல்லிட்டாங்க. சவுண்டு வந்துச்சு, அதனால தான் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு லோக்கல் ஃபெரி இருக்குது, அது சும்மா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் ட்ராவல் இருக்கும். அது நான் கேட்குறேன் எப்படி
எவ்வளோ நேரம் போகிறது, எவ்வளோ டிக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தபோது நான் போனேன், பட் வந்து வீடியோ எடுக்கலை, கேமரா வச்சுட்டு சும்மா அப்படியே வாக் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி போகலாம் அப்படின்ட்டு சும்மா போனேன். சரி இந்த டைம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாமே, புதுசாக இருக்கும்ல, அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து இறங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்ரு உள்ளே நடக்கணும் அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிற இடத்துக்கு. காலையிலேங்கிறதுனால வெயில் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்வெட் ஆகிடுச்சு. டிஷர்ட்லாம் கேப் அதனால தான் போட்டிருக்கேன். பயங்கரமாக ஸ்வெட் ஆகி தலைலாம் வந்து அப்படியே வாட்டர் ஃபாலில் குளித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போகலாம், அந்த சைடு தான் போகணும். எங்கே இருக்குன்னு தெரியல டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் வாங்கிட்டேங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபாய் இங்கேருந்து அந்த நான் சொன்னேன் பேம்பு ஃப்ளாட்டுங்கிற ஏரியாவுக்கு. இப்போ என்னென்னா இதில் வெஹிக்கிள் ஃபெரி, அந்த காரு பைக்கு இதெல்லாம் ஏற்றிட்டு போவாங்களா பஸ்ஸெல்லாம், அந்த ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தானா. அதனால் வந்து இப்போ பேசஞ்சர் ஃபெரியில் போயிட்டு ரிட்டன் வரும்போது வேணால் அந்த ஃபெரியில் வந்துடலாமான்ட்டு பார்க்குறேன். ஐயோ ஃபெரி எடுத்துகிட்டு போகிறாங்க, சீக்கிரம் போகலாம். அந்த ஃபெரின்னு தான் நினைக்கிறேன். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி லோக்கல் ஃபெரி, லோக்கலில் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி ஐலாண்டுக்கு போய்ட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபெரிஸ் தான் இதெல்லாம். ஏன்னா வந்து நம்ம சென்னையிலேருந்து கொல்கத்தாலேருந்து வர்ற பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஹாடு ஜெட்டி அந்த மாதிரி ஏரியாவில் தான் நிற்கும். எடுக்க போகிறாங்களான்னு தெரியலையே, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த ஃபெரி, பேசஞ்சர் ஃபெரி. இல்லை கட்டி தான் வச்சுருக்காங்க. எப்போ எடுப்பாங்கன்னு தெரில, கேட்குறேன். இது பேம்பு ஃப்ளாட் தாங்க, அதுங்க தாங்க போகுது. நம்மளுக்கு பேசஞ்சர் ஃபெரி தான் இருக்குது, வெஹிக்கிள் ஃபெரி இல்லை. ரைட், இதிலே போக வேண்டியதான். ஓடி வந்து ஃபெரிக்குள்ளே ஏறினா இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஃபெரி வந்து இப்போ எடுக்க மாட்டாங்க போல். நான் அது தெரியாமல் அங்கேருந்து ஓடியாந்துட்டுருக்கேன். இதில் ஏறுறதே கொஞ்சம் வில்லங்கமான வேலை தாங்க. எங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்பு, இதை தாண்டி தான் ஏறணும். ஓ அங்கே படிக்கட்டு இருக்குங்க, சாரிங்க, அங்கே பாருங்க. ரைட்டு, நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த வெஹிக்கிள் ஃபெரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு காட்டணும்ல, அதனால தானே போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக வரும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இந்த சைடு என்ன இருக்குது, இந்த எமர்ஜென்சி போட்டுங்க, எதனா ஆகிடுச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணுவாங்கள்ல, இதில் ஏறிட்டோம்னா ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க, அதுக்காக உள்ளது. எல்லாம் சேஃப்டிலாம் பக்காவாக இருக்குது. நம்ம இந்த பஸ்லலாம் போவோம்ல, லோக்கல் பஸ்ஸில், அந்த மாதிரி தான் இருக்குது சீட்ஸ்லாம். இங்கே பாருங்கள், ஃபெரிக்குள்ளே தான், இதில் தான் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். ஏன்னா ஒரு விண்டோ சீட் வேணால் பிடிச்சிக்க வேண்டியதான், அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இதில் தெளிவாக போட்டாங்க, உங்களோட சேஃப்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பாட்டில் வெளியில் போயிட்டு வேடிக்கை பார்க்குறோன்ட்டு கீழே குதிச்சுட்டா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால் அங்கங்கே போர்டெலாம் வச்சுட்டாங்க. இன்னும் வந்து க்ரௌட் ஏறினதுக்கப்புறம் தான் எடுப்பாங்களா என்னென்னு தெரில. ஏன்னா இது மார்னிங் டைம்னால அங்கேருந்து, அதாவது இந்த ஃபீனிக்ஸ் பே ஜெட்டி இருக்குல்ல, அங்கேருந்து ஒர்க்குக்கு, சாரி இதுதான் ஃபீனிக்ஸ் பே ஜெட்டி, அங்கே பேம்பு ஃப்ளாட் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே போர்ட் பேருக்கு வந்து ஒர்க்குக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு பஸ் மாதிரி வந்து நம்ம ஊரில் பஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரெகுலர் சர்வீஸ். அதனால தான் ஏர்லி மார்னிங் வந்தோன்னா இன்னும் வந்து க்ரௌடாக இருக்கும். ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இதில் தான் போவாங்கள்ல, அதுக்காண்டி தான். மொத்தம் வந்து 150 பேசஞ்சர்ஸுங்க இந்த ஃபெரிக்கு. 150 பேசஞ்சர்ஸுக்கு மேலே இதில் வந்து அலோடு இல்லையா. சீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கலாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை க்ரௌடு வந்தால் எல்லோரையும் ஏற்றுறாங்களான்னு. இது தாங்க டிக்கெட்டு, அங்கே பாருங்க போட்டிருக்கு 16 ரூபா தான். ஒரு ஃபெரி ரைடுக்கு 16 ரூபா கொடுத்து தான் ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே இதில் எடுத்துகிட்டு வந்தேன் கவுண்டரில். இங்கே உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம வந்து அர்ஜென்ட்டுன்ட்டு அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு ஒடியாரோம்லாம் அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து இங்கே ஃபெரியில் ஏறிட்டோம்னா இவங்க வந்து நமக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, ஃபெரி கிளம்பிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்றுருப்போம். அங்கேருந்து வந்து அப்படியே ஏறியாச்சு இந்த ஃபெரியில். எப்படியோ ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பழைய போட்ஸ்லாம் நிற்கும், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இங்கே வந்து லோக்கலில் இவங்களுக்குள்ளே இந்த இன்டர் ஐலாண்ட் இதுன்னு சொல்லுவாங்க, போட்டுன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. இது வந்து ரொம்ப லாங்கெலாம் போகாதுங்க, பக்கத்திலே ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இவங்க வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பாருங்களேன், நம்மளோட ஃபெரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி வந்து அந்த போகிற பாத்து இருக்குல்ல, அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். அந்த தண்ணியோட கலர் எல்லாமே வந்து பாருங்கள் பின்னாடி. அங்கே போகலாமான்னு தெரில, நடந்து எதுவும் சொல்லுவாங்க, அதனால் நம்ம இங்கே இருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு தெரியுதா, தூரத்தில் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அப்படியே இப்படி ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது, வேவ்லாம் வந்து. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது நம்மளோட ஃபெரி வந்துட்டுருக்க ஏரியா எல்லாமே. அந்த தூரத்தில் ஒரு ப்ரைவேட் ஃபெரி நிற்கிது. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நீல் ஐலாண்டு, ஹேவ்லாக் அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஃபெரியில் தான் போயிருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு 2000 என்னமோ வாங்கினாங்க. அந்த நாட்டிகா, அப்புறம் வந்து மாக்ரஸ், இந்த மாதிரி நிறையா ப்ரைவேட் ஃபெரி, இது 2 தான் வந்து மேக்ஸிமம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரைவேட்டில். இதெல்லாம் வந்து இங்கே ஓடிட்டுருக்குங்க. அங்கே தூரத்தில் ஒரு ஐலாண்டு தெரியுதா, ஒரு குட்டி ஐலாண்டா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட். நம்ம வந்து அந்த
ரோஸ் ஐலாண்ட் சொல்லிட்டு போன சீரீஸில் வந்து போயிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் வந்தப்போ வந்து அந்த ராஸ் ஐலாண்ட் போயிருப்போம். ரொம்ப ஒரு மாதிரி அபாண்டன்டு ஐலாண்டு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பாலடைஞ்ச பழைய காலத்து ஐலாண்டு இது. பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண அவங்களோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து போயிருப்போம். அதோட வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இத்தனோண்டு ஐலாண்டு தான். ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நம்ம மொத்த ஐலாண்டையுமே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். உள்ளே வந்து பயங்கரமான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே அந்த பழைய பிரிட்டிஷர்ஸ் இருந்தப்போ, அதாவது இங்கே அந்தமானில் அவங்க இருந்தப்போ. பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. அதனால தான் இளநிலாம் வந்து ரொம்ப சீப் தான். இளநிலாம் 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. நம்ம சென்னையில் இளநீ எவ்வளோ இருக்கும், ஒரு 60 ரூபா 70 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக குடிக்கும்போது 70 ரூபீஸ் நம்ம கொடுத்துருந்தேன். சின்ன இளநீ தான். பட் இங்கே இருக்கிறதெல்லாம் பெருசு, ரேட்டும் ரொம்ப சீப்பு தாங்க. ஃபுல்லாக இளநீ தான். அங்கே பாருங்க, ஒரு ஃபெரி போகுதா தூரத்தில். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, லோட் பண்ணி இங்கே எங்கேயும் மூவ் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஃபெரி. அதில் தான் போகலான்ட்டு பிளானு. ஆனால் நமக்கு வந்து பேசஞ்சர் ஃபெரி தான் அவைலபிளாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வரும்போது வந்து அதில் நீங்கள் இங்கே தூரத்தில் பார்க்குறீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு ஜெட்டி. நம்ம வந்து கொல்கத்தாவிலேருந்து இங்கே அந்தமான் வந்துருப்போம்ல, அந்த ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நிற்கிது, நலந்தா. நமக்கு அடுத்ததே வந்து அந்த ஃபெரி நிற்கிதுங்க, பேசஞ்சர் ஃபெரி. எல்லாருமே லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெஹிக்கிள்ஸ்லாம். அங்கே பாருங்கள், ஏற்றிட்டு இருக்காங்க. அதான் இப்போ இதிலேருந்து டக்குனத்துக்கு மாறிடுவோமா, இல்லை வந்து எதனா கொஞ்சம் அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏறலாமான்னு பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம். நம்ம இப்போ இதில் ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஸோ வந்து இறங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வந்து நம்ம வந்து இதில் வந்து ஏறி திரும்ப வந்து நம்ம ஃபீனிக்ஸ் பே ஜெட்டி போகலாம். இதுதான். இன்னும் வந்து வெஹிக்கிள்ஸ் எதுவும் வரல, இப்போ தான் வந்துட்டுருக்கு வரிசையாக. இங்கே பாருங்கள், இதில் கொண்டாந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படியே டயரில் வந்து மோத விட்டுட்டு அவ்வளோதாங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து போர்ட் பேருக்கு வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாம் நம்ம வந்து ஃபெரியில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபெரி வந்து கிளம்பிருச்சுங்க. நான் இறங்கி கூட போகலாமான்னு பார்த்தா அது அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்லுது, நீ வந்து இப்போ போக வேண்டாம், இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரி, ஓகே. எப்படின்னு ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஃபெரி வர்றதுக்கு. நம்ம அது வரைக்கும் இந்த இடத்துல இந்த பேம்பு ஃப்ளாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான் ஜாலியாக. அங்கே பாருங்களேன், அது எப்படி இப்படி இருந்து ஸ்லைடாக இருந்தது, அப்படியே மேலே தூக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். அங்கே வைக்கிறாங்க, என்னென்னு தெரியலையே. இருங்க பார்ப்போம், கிட்ட போயிட்டு பார்க்குறேன். அங்கே பாருங்கள், அதில் எப்படி கார் ஏறி போகுது பாருங்கள். இதுக்காக தான் வச்சுருக்காங்க அந்த இது. முதல்ல அங்கே நிப்பாட்டியிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. பாருங்களேன், ஒரு பெரிய இரும்புங்க. இதில் தான் வந்து ஏற்றுறாங்க. எல்லாருமே ஏற்றி ஆளுங்களே ஏறுறாங்க, கார் ஏறுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஃபெரி ஏறி போயிடலாம். இங்கே வந்துங்க அந்த டைம் டேபிள் வச்சுருக்காங்க, என்னென்ன டைமுக்கு என்னென்ன இது ஃபெரி போகுது அப்படின்ட்டு. அதில் வந்து விஎஃப்ன்னு இருக்குல்ல, இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து வெஹிக்கிள் ஃபெரியாக. நமக்கு வந்து இப்போ மணி வந்து 9:45 ஆகுது. 9:45க்கு ஃபீனிக்ஸ் பேக்கு ஒரு இது போகுது. ஆனால் வந்து நார்மல் போகுது. அதுக்கடுத்து 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஃபெரி ஒன்று இருக்குது. அதில் போயிட முடியுமான்னு தெரில. ஏன்னா வந்து இப்போ மணி வந்து 9:45 ஆகிடுச்சா. ஸோ நான் கொஞ்சம் அப்படியே அந்த சைடு சுற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். ஆனால் வந்து வெஹிக்கிள் ஃபெரி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் 10 மணிக்கு. அதை விட்டால் 12 மணிக்கு தானா. வேணா இதிலே போயிடலாமான்னு தான் பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்கிறீங்க, இதிலே போயிடுவோமா? இந்த ஃபெரி தாங்க நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அதுதான் 10 மணிக்கு எடுப்பாங்களாம். இந்த ஃபெரியை விட அந்த வெஹிக்கிள் ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அது வேறு ஏதோ ஒரு ஐலாண்டு போகுதுன்னாங்க. அதான் சரி, நம்ம இதில் ஏறியாச்சு. பாருங்கள், எத்தனை வண்டி எத்தனை காரை வந்து ஷிப்பில் ஏற்றிருக்காங்க பாருங்கள், ஃபெரியில். சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் எங்கே கடல் இருக்குது இந்த மாதிரி ஃபெரியில் போகிறதுக்கு? கடல் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி ஐலாண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம கூவாறு, சென்னையில் கூவாரை வந்து ரெடி பண்ணாங்கன்னா, அந்த மாதிரிலாம் சர்வீஸ் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்க, ஃபெரி எடுக்கட்டும். நம்ம அப்படியே மேலே போயிடலாம். மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்கார இடம். நம்ம கீழே கூட நின்றுக்கலாம். இங்கே வந்துங்க இந்த கிரெயின் வச்சுருக்காங்க, சின்னதாக ஒரு கிரெயின் மாதிரி ஆப்ஷன் வச்சு. அதை வந்து அந்த மெட்டல் இருக்குல்ல, இரும்பு ராடு போய்ட்டு அதில் பட்டுருதா, அதில் பட்டோன்னா தான் வெஹிக்கிள்லாம் அதில் அந்த பாத் க்ரியேட் ஆகி பிளாட்ஃபார்ம் மாதிரி போகிறோம். ஸோ அதை வந்து மேலே தூக்குறதுக்கு இந்த கிரெயின் பாருங்கள், அவர் பாருங்கள் மேலே போகிறாரு. அதை வந்து அந்த லிவர் இப்படி இழுக்கும்போது அந்த கிரெயின் வந்து அப்படியே மேலே இதாகுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜாலியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபெரி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுதாங்க. அப்படியே நம்ம மேலே ஏறி வந்துட்டோம்னா இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கான இடம் இருக்குது. நம்ம முதல்ல வந்தோம்ல அந்த பேசஞ்சர் ஃபெரி, அதே மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஆனால் எங்கே போனாலும் இந்த மாதிரி குப்பை தான் போட்டு போயிடுறாங்க. அது என்ன தான் இவங்க போர்டு வச்சுருந்தாலும் இவங்க வந்து க்ளீனாக வச்சுக்க மாட்டுறாங்க. வர்ற பீப்புள் தான் வந்து அதை வந்து எச்சில் துப்பாதீங்கன்னு போட்டிருக்காங்க. அங்கனே வந்து துப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். வாட்டியா இப்படிலாம் இருந்தால் எப்படி? அந்தமான் வந்து டூரிசமுக்கு தான் ஃபேமஸ்ஸு.
ஸோ வந்து அதை கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து இந்த இடத்துக்குலாம் வந்து டூரிஸ்ட் வருவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஃபெரியில் ஏற்றுற காரெல்லாம் அலைன் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கும் போலங்க. ஏன்னா ஒரு கார் வந்து கிராஸாக போய் நிப்பாட்டிட்டாங்களா, ஸோ மொத்தத்தையும் அந்த பின்னாடி இருக்கிற 3 காரையும் வெளியில் ஏற்றிட்டு திரும்ப வந்து ஃப்ரண்ட்டில் திரும்ப கொண்டு வர்றாங்க. அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ராக் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேமராவில், ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். ஷேக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் எங்கே அந்த ஃபீனிக்ஸ் பே ஏறும்போதே வந்து ஆன் பண்ணாமல் ஏறிட்டேன்னா ஃபுல் வீடியோவுமே வந்து ஷேக் ஆகி வந்திருக்கு. சுத்தமாக சொதப்பிடுச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. இப்போ வந்து சரி பண்ணிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெரி எடுத்துட்டாங்க, இப்போ தான் எடுத்தாங்க, போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெரிய ஃபெரிங்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து டாப்பில் இன்னொன்று இருக்குது. மேலே டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் அவங்களாம் வச்சு ஓட்டுவாங்களே, ட்ரைவ் பண்ணுற பைலட், அவங்களுக்கு உள்ளது. நம்ம வந்து கீழே, அதுக்கு கீழே வந்து இன்னொரு இதில் வந்து பீப்புளெலாம் நிற்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த சைடு வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் போயிட்டு காட்டுறேன். அதே ரூட்டு தான் இப்போ நம்ம வந்தோம்ல, அதே ரூட்டு தான். போய் இறங்கணும், 9:30க்கு இறங்கணும், 10 மணிக்கு ஏறணும், 10:15க்கு வந்து ஃபெரி எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வெஹிக்கிள்ஸ் ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள். காரு, அப்புறம் இந்த சின்னதாக ஒரு டெம்போ, இது எல்லாமே ஏற்றி கடலுக்கு நடுவில் போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சென்னையில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஜாலியாக போயிட்டு ட்ராவல் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் விஜய் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், சீஃப் மினிஸ்டர். அவர் நினச்சாருன்னா வந்து கூவாத்தை வந்து இந்த மாதிரி மாற்றி அதில் வந்து ஃபெரி ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஸ்பீட் போட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, ஏஐ வீடியோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூவாறு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெரி சர்வீஸ், இந்த மாதிரி ஸ்பீட் போட்டு ஜெட்ஸ்கி ரைடு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வச்சு ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களாம் அந்த டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே தான் இருக்காங்க. காருக்குள்ளே உட்காந்துட்டு அந்த ஹேண்ட் பிரேக் போட்டுப்பாங்க போல். ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு எப்போ வந்து ஃபெரி போயிட்டு இறங்குதோ அப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ரிவர்ஸ் எடுத்துருவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. இங்கே தூரத்தில் ஒன்று குட்டியாக தண்ணிக்குள்ளே வந்துட்டு இருக்குல்லங்க, அது வந்து நான் சப்மரைன் தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. நீர்மூழ்கி கப்பல் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் நான் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு அது கரெக்டாக அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக சப்மரைனாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் அது உண்மையாக என்னன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் பாருங்கள் தூரத்தில் தெரியுதா உங்களுக்கு, ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் சப்மரைன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. போன எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இதிலேருந்து வந்திருப்போம், கொல்கத்தாலேருந்து அந்தமான் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான ஷிப்பு. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது குட்டி உண்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போக வேண்டியதான். எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே அங்கே போய் நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி அப்படியே வெளில போயிட வேண்டியதான். இங்கே பாருங்க, இதுதான் அந்த வந்து ரிப்பேரிங் ஷெட்டு போல். இதில் தான் வந்து இந்த ஃபெரியெலாம் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க போல். பெயிண்ட் அடிக்கிறது, அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே இங்கே தான் போகும் போல். அதான் பாருங்கள் பெயிண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து திரும்ப வந்து சர்வீஸ் விடுவாங்க போல். நம்ம பஸ்ஸுக்கெலாம் எஃப்சி பண்ணுறோம்ல அந்த மாதிரி போல். ஏன்னா இங்கே இருக்கிற அந்தமான் பீப்புளுக்கு இது நார்மலாக இருக்கும். நம்ம டூரிஸ்ட்டு வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதில் தாங்க வந்தோம். இப்போ எவ்வளோ பெரிய ஃபெரி, இல்லை பிரம்மாண்டமான ஃபெரியாக இருக்குது. அண்ணன் வந்து இதே எடுக்கிறாப்புல. அவ்வளோதான், அது அப்படியே பின்னாடி போயிடும் பாருங்கள். இதில் பாருங்க எப்படி கார் வந்து வெளில வந்துட்டுருக்குன்னு. அப்படியே ஷேக்கே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே லேண்ட் ஆகுது. அப்படியே ஆட்டம் ஆடுன்னு நினச்சேன், பார்த்தா அப்படியே ஜல்லுன்னு போயிட்டுருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ஃபெரி தாங்க. இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கான ரோட் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபெரியில் தான் காரு பஸ் எல்லாத்தையும் ஏற்றி இதில் வந்து இப்படியே வருவாங்க. அந்தாலும் நான் அப்படி கொண்டு போகிறாரு, இந்த சைடு வராமல். யாராவது ஒரு ஆள் டிலே பண்ணிட்டாலும் மொத்த வெஹிக்கிள்ஸுமே வந்து டிலே ஆயிரும் போல். ஓகேங்க, நம்ம அப்படியே திரும்ப வந்து எதுனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு தான் போகிறோம். இந்த ரைடு வந்து சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாததுனால ஒரு மாதிரி ஷேக் ஆகிருக்கும். முடிஞ்ச வரை நான் சரி பண்ணிட்டு தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவுட் வருதுன்னு தெரில. நீங்களும் இந்த ஃபெரி ரைடு போகணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் பே ஜெட்டி, அவங்க வந்து ஃபோனிக்ஸ் பே அப்படிம்பாங்க. அங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து 16 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போயிடலாம். டிக்கெட்டுக்கு அவங்க தாங்க ஞாபகம் வருது. நான் வரும்போது டிக்கெட்டே எடுக்கலைங்க. போகும்போது இங்கே 16 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். ரிட்டன் வரும்போது அப்படியே அந்த ஃபெரி நின்றுச்சு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அதில் ஏறிட்டேன். யாரும் செக் பண்ணுவாங்களான்னு தெரில, பார்த்துக்கலாம் விடுங்க.
ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எக்ஸிட்டு. டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டேன். ஐயோ மறந்துட்டேங்க. அப்படியே வெளில போக வேண்டியதான். இதுதான் அந்த பேசஞ்சர் டெர்மினல். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நீலே ஹேவ்லாக் போகிறதுக்கான ஃபெரிஸ்லாம் வந்து அங்கே நிற்கும், கவர்மெண்ட் ஃபெரி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள் நிற்கிற அந்த பேசஞ்சர் ஹாலு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏங்க நான் கூட இந்த ஸ்டாப்பை வந்து சும்மா நினச்சிட்டேன். பேசஞ்சர் டெர்மினலே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நார்மலாக அந்த ஃபெரியில் ஏறி போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு கூட அந்த அளவுக்கு இருக்காது. சூப்பராக இருக்குங்க. உள்ளே ஃபுல்லாக ஃபேனு. அந்த நம்ம லோக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் பஸ் ஸ்டாண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க, ஃபேன்லாம் போட்டு நல்லாயிருக்கு. இந்த வாட்டர் ஏடிஎம்மா ஒர்க்கிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து காயின் போட்டோம்னா நமக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கலாம் போல். திரும்ப அந்த காயின் எடுக்க முடியுமான்னு தெரிலையே. இல்லைங்க, இது ஒர்க்கிங்கில் இல்லைங்க. இங்கே பாருங்கள், யாருமே தண்ணி பிடிக்கல, போய் ட்ரை ஆகி கிடக்குது. ஒர்க்கிங்கில் இல்லை. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்தமான் டூரிசம். ஃபைனலி ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அந்த ரைடு முடிச்சுட்டு ஒரு லோக்கல் பஸ்ஸும் ஒன்று வந்துச்சு, நார்மல் மினி பஸ்ஸு. அதில் ஏறி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு புது எபிசோடில் உங்களுக்கு வந்து இந்த போர்ட் பிளேரில் வேறு இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சில நாட்களில் 2-3 நாட்களில் அடுத்த எபிசோடு வந்துடும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த vlogging ட்ராவலையே. ஸோ நீங்களாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்க, நன்றிங்க.